ஆமாக்கா, உனக்கு தெரியாதாக்கா, ராத்திரி அவ வீட்டுல மாமியாளுக்கு மருமக இடையில சண்டைய பாக்கணும். குடுமி இப்படி சண்டை தான். இந்த அளவுக்கு சண்டையா எனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் என்ன நடந்தமா சொல்லு. ரெண்டு கிளவிகளும் அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது. இதுல இவ வேற நடுவுல கடந்துட்டு சொல்லுமான்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஹலோ, நான் நல்லா இருக்கேன். ஆமா மச்சானா, மச்சான் வீட்டுக்குள்ள நிக்காரு. கல்யாணம் தான் சும்மா நினைச்சியா? சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியுமா? தெரியாதா? ரொம்ப சந்தோஷம். அக்கா, உங்க அண்ணிக்காரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? எம்மா, அவ சித்தி மகட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கேன். சரி, துணி துவைக்கதா தெரியுமா? சரி, அது விடு. பாத்திரம் பண்ணலாம் நல்ல சுத்தமா கழுவி கமத்த தெரியுமா? அதுவும் தெரியாதா? வீடு நல்ல தூத்து துடைக்க தெரியுமா? விளங்குச்சு. அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். போனவை மர்மலை, என்ன மர்மலை உன் தங்கச்சிட்ட இப்படி பேச? தங்கச்சி இல்ல சித்தி மொவேன் தம்பி. அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதான் சோறு பொங்க தெரிஞ்சிருக்கணும், பாத்திரம் மட்டும் கழுவ தெரிஞ்சிருக்கணும், வீடு தூத்து தொடக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தானே பிரச்சனை இல்ல. இல்லன்னா நாளைக்கு அவன் பொண்டாட்டி வந்து இதெல்லாம் செய்யும் சொல்லும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு பேந்த முடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. எம்மா, சின்ன பொண்ணு எங்க? ரூம்ல இருக்க ஐயா. கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் ரூம்ல படுத்திருந்தாங்க. தலைவலிக்குதா? சரி வா, உனக்கு சூடா காப்பி போட்டு தரேன். சின்னமா, சட்னி அரைக்க தேங்காய் போதுமா? போதும் போதும். என்னி, இட்லி ரெடி ஆயிட்டான்னு அம்மா கேட்டா. கிச்சி, இட்லி அடுப்புல இருக்கு. சட்னி மட்டும் அரைச்சு கொண்டு ஓடியாரேன். போ, அம்மாட்ட போய் சொல்லு. எங்க சும்மா இருக்க வேண்டியதுனாங்க. அவளு கூட கொஞ்சம் வெறுப்பேத்த மாதிரி பேசியா? சும்மா இரு சின்ன பொண்ணு, அப்பதான் வயித்த கலக்கும் அவளுக்கு. பாத்தியம்மா, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குன்னு? அண்ணே உனக்கு ஏதாவது செய்து தந்திருக்கானா? இப்ப பாத்தியா, காப்பியே போடுதான், இட்லி அவிக்கான், சட்னி அரைக்கான். அண்ணே போற போக்கு சரியில்லை பத்துக்க. பொண்டாட்டிக்கு அடிமையா தான் கிடக்கான். ஏடி, அப்படி சொல்லாத மக்கா. இந்த பாரு, அவன் முதல்ல பொண்டாட்டிக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணும் போது எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்து. எனக்கும் கோவம் வரதான் செஞ்சுச்சு. நமக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு தந்திருப்பானா? இப்ப பொண்டாட்டிக்கு டக்குன்னு காப்பி போட்டு கொடுக்கானே அப்படின்னு நினைச்சேன். இப்ப நான் கோவப்பட மாட்டேன் டி. ஏன்னா இப்பவாது பொம்பளைகளோட கஷ்டம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டானே. புரிஞ்சு கூட மாட பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ணதல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி மக்கா. என்னம்மா, கஞ்சி மடியில வச்சு பாத்துட்டு இருக்க, எடுத்து லபக்கு லபக்குன்னு குடிக்க வேண்டியதுதானே? ஏடி, உங்க அண்ணிட்ட பருப்பு வடாங்கிட்டு சொல்லியிருக்கேன். கஞ்சிக்கும் பருப்பு வடைங்க அடிபொலியா இருக்குங்களா? அதான் இப்ப வாங்கிட்டு வந்துருவா, அதெல்லாம் குடிக்கணும். அம்மா, எனக்கும் கஞ்சியும் பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 5-6 ரூபாய் அள்ளித்தாமா. சரி மக்கா, தாரேன். பறந்து வரும் போது சிலரு வரம் வாங்கி வருவாங்க. வரமாக வந்த சின்னவே. ஐயோ, வடை போச்சே. சரி, எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு ஜிம்மிட்டியாவது போடுவோம். ஜிம்மி, இன்னைக்கு உனக்கு பருப்பு வடை இல்ல உளுந்த வடை, கீழே உளுந்த வடை. ஐயோ, உளுந்த வடை எதுக்கு தின்னியா? என்ன மர்மல, கண்ணு உனக்கு ஃபீஸ் அடிச்சிட்டா? அது பருப்பு வடைல. நீங்க நினைக்க மாதிரி அது பருப்பு வடை இல்ல, உளுந்த வடை. உளுந்த வடை மர்மல, அது பருப்பு வடை. ஏ லூசு கூமுட்டைகளா, அது பருப்பு வடை தான். கொண்டு வரும்போது கீழே மண்ணுல விழுந்துட்டு, அதான் அது உளுந்த வடை. சின்னமா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல, அவனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். எங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி தானே செஞ்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஸ்பெஷலா நெய் சோறு, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சிருவோம். அதுக்கு கூட அடை பாயசம், பப்படமும். இதெல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? அதான் உங்க அம்மா இருக்காவோ உங்க தங்கச்சி இருக்காவோ அவ்வளவு வேலையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்து எடுத்து முடிச்சிருவோம். அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் விருந்து கூப்பிட போறாங்களா? அப்ப அவள வேலைய நம்ம ரெண்டு பேர் தலையில தான் கட்ட போறாங்களா அண்ணி? அதுக்கு பின்னாடி சொல்லுதே. பாருமா, நீ நானும் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிரோம். இல்ல அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரும் செத்தோம். என்னதை நாத்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கியா? அண்ணி, எனக்கு தலைக்கு இருக்குன்னு சுத்துது. ஆர்பால, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. எங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கட்டு, நம்மளும் புது பொண்ணு மாப்பிளையும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அண்ணி, என்ன இதெல்லாம்? ஒட்டு கட்டிய மூதேவி, ஒழுங்க கட்டியா? என்ன நீ சொல்லுதியா? ஒண்ணுங்க, எல்லாம் செய்யறது கஷ்டம். அதனால நம்ம 6 பேருக்கும் சேர்த்து ஹோட்டல்ல சாப்பாடு புக் பண்ணிருக்கலாம்.